வணக்கம். சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். வாழைக்காய் வறுவல். இதை நாங்கள் வாழைக்காய் சிப்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து இப்போ தோல் சீவிக்கலாம். பாருங்கள், நல்லா தோல் சீவிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ஒரு திக்கு பீஸாக ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கணும். பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ இந்த திக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா அலசிடலாம். அலசிட்டு இதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன். ஏன்னா ரொம்ப சின்ன வாழைக்காய் தான். ஸோ 1/4 டீஸ்பூன்னு. நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். இது வந்து நான் கொஞ்சம் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து நம்ம வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா செவக்கணும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு செவக்க வச்சுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். அடுத்த செட்டும் போட்டு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மோர் குழம்புக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. தேங்க்யூ.